கமெண்ட் செக்ஷனை கம்யூனிட்டியாக ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுடைய வியூவர்ஸோடைய சேனல்ஸை வந்து ஈஸியாக நம்ம பார்க்குற மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து எந்த வீடியோவில் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அவங்களுடைய சேனல் லோகோவை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஈஸியாக யூடியூப் ஸ்டுடியோவிலேருந்து யூடியூப்க்கு வந்து கொண்டு போகுது. கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டும் வந்து வீக்குக்கு வீக் சேஞ்ச் ஆகுது. கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் நம்ம வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடைய சேனல் கிளிக் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கொண்டு போய் வந்து காமிக்குது. கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் இருக்கிற நம்ம வியூவர்ஸ் சேனல்ஸ் கிளிக் பண்ணி நம்ம எவ்வளோ டாப் கமெண்ட்ருக்கு ஹார்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இந்த பர்பிள் ஹார்ட் வந்து காமிக்குது. பாருங்கள், டாப் கமெண்ட்ருக்கு மட்டும் இந்த மாதிரி காமிக்குது. நம்ம வியூவர்ஸோடைய கமெண்ட்ஸை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சேவ் பண்ண கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். யூடியூப் ஷார்ட்ஸ் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது மாரி போய்க்கோங்க. அதுக்கு கீழே அந்த ஐக்கான் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஆரோவை. அதில் உங்களுக்கு கமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த கமெண்ட்ஸை காமிக்கிறேன். இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு வியூவர்ஸ் எந்த வீடியோவில் ஷார்ட்ஸில் வந்து கமெண்ட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த ஷார்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணாதீங்க, பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸை வந்து பாருங்கள். அவங்க கொடுத்துருக்குற ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ஸை பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கிறலாம். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். எந்த கமெண்ட் வேணுமோ அதை சேவ் பண்ணிக்கலாம். பின் ரிமூவ் ரிப்போர்ட் சேவ்னு சேவ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆயிரும். சேவ் பண்ணதுக்கப்புறமா யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஆரோ ஐக்கான் காமிக்கும் இல்லையா உங்களுக்கு கீழே, அதை கிளிக் பண்ணி கமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ அந்த கமெண்ட் வந்து சேவ் ஆகிருக்கும். அந்த கமெண்ட்ஸில் 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா சி வீடியோ டீட்டெயில்ஸ்ன்னு காமிக்கும். சி வீடியோ டீட்டெயில்ஸுன்றது அவங்க எந்த வீடியோவில் வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்றது. அன்சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய வியூவர்ஸோடைய கமெண்ட் வந்து இந்த பிளேஸில் இருக்காது. இது வந்து சேவ்டு கமெண்ட்ஸ்.